நமக்கு ஒரு ஸ்பை இருக்கிறார், அவர் தான் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அவர் உனக்கு சொல்லுவார் உன் குடும்பத்துக்கு விரோதமாக என்ன நடக்குது, உனக்கு விரோதமாக என்ன செயல்படுறாங்க, யார் என்ன பேசுறாங்க. அது எதுக்கு? அவனுக்கு விரோதமா நம்ம எழும்புறதுக்கு இல்ல, அதுல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஆமென். ஹalleluya. சிலரோட உட்காரும் போதே உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் தெரியும், சிலரோட பேசும் போதே அந்த ஆவியில உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியும். உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் நுழையும் போதே உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த எச்சரிப்பு அதான் வசனம் சொல்லுது. நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. அப்ப இந்த ரெண்டு பேரும், அந்த ஆதாமும் ஏவாளும் ஹெல்ப்பரும், அப்ப குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் கணவனும் மனைவியுமாக அந்த ஸ்பையை புரியணும், அந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு கொடுக்கணும். அவர் கொடுக்கும் போது நீங்கள் தேவ எச்சரிப்பு பெறணும். அதையும் தாண்டி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கர்த்தர் எதுக்கும் அலோ பண்றாருன்னு அர்த்தம். அல்லது அது வேற விஷயம். தாவீதுக்கு நடந்த மாதிரி எதிரில் உள்ளவங்கள நொறுக்குவார், அது வேற விஷயம். யோவாபு செய்யும் போது தாவீதுக்கு தெரியாது, ஆனா யோவாபை கொன்னு போட்டாருன்னு இருக்கு. சில நேரத்தில் கர்த்தரே அவங்கள கொல்றதுக்கு அனுமதி கொடுப்பார், அது வேற விஷயம். ஆனால் நம் குடும்பத்தில் நடப்பது நமக்கு என்ன செய்யணும்? we must know. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஆவி உடையவர்களாக, ஒரே காரியத்தை உடையவர்களாக இருந்தாதான் அது நடக்கும். இங்கே ஒரே ஆவியே இல்லை வீட்டுக்குள்ள. ஒரே ஒரு ஃபேமிலியில் ஒரு ப்ரேயர் இருக்குதா? இன்னைக்கு ஃபேமிலி ப்ரேயர் இருக்குதா? நிறைய ஆவிக்குறி குடும்பத்தில் ஃபேமிலி ப்ரேயரே கிடையாது. நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றான் யூத, ஒரு நாளைக்கு 5 தடவை ஜெபம் பண்றானாமா, 7 தடவை ஜெபம் பண்றானாமா. நீங்க சுயாதீன பிரமாணத்தை ஃபாலோ பண்றவங்க நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஜெபம் பண்ணீங்களா? டெய்லி ப்ரேயர் டைம்னு ஒன்று இருக்கா? குடும்பமா உட்காந்து பேசுறீங்களா? சாப்பாடு போட்ட உடனே அதை எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுது பொண்ணு, பையன் எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி போயிடுறான், பொண்ணு எடுத்துட்டு போனுக்கு முன்னாடி போயிடுது, இந்த அம்மா எடுத்து கிச்சன்லயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அவரு டிவிக்கு முன்னாடி சாப்பிட்றாரு. ஆனா குடும்பமா சாப்பிட்றாங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதான் ஃபேமிலி. ஒரு சாப்பிட்றதுலே முந்தியெல்லாம் இதெல்லாம் உண்மை இருக்காது, டெக்னாலஜியே இருக்காது. ஆனா சாப்பிடும் போது ஒன்னா இருந்து சாப்பிடணுங்கிறது ஒரு ரூல் இருந்துச்சு. வீட்டில் சாப்பிடும் போது கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க சாப்பிடலான்னு வாங்க. என்ன வேலை போட்டதுனால அதை அப்படியே போட்டு வந்து என்ன செய்வாங்க, உட்காந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இருக்கா அவங்க வீட்டில்? ஒரு குடும்பம் எங்க இருக்கு, எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது உட்காந்துருக்கோமா? வீட்டில் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசணுமா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. குடும்பம் என்பது ஒரு ஐக்கியம், ஒரு மனம் என்பது தேவ ஆவியானவர் கொடுப்பது. அங்கே வரும்போதுதான் அந்த எச்சரிப்பு உங்களுக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. ஒரு தீர்மானம் எடுங்க, வெரி சிம்பிள் தீர்மானம் தான். நான் சொல்றது ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி. டெய்லி ஒரு அரை மணி நேரம் குடும்பமாக உட்காருவோம். ஒரு 9:30 மணிக்கு நீங்க வரீங்களா? வாங்க, பசங்க டியூஷன்ல இருந்து வரட்டும், நீங்களும் உட்காருங்க. உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பசங்களுக்கு, அதுக்கப்புறமா சாப்பாடு போடுங்க. ஒரு 1/2 hour டெய்லி ஒரு சங்கீதம் வாசிப்பீங்களோ, இல்லை ஒரு அதிகாரம் வாசிப்பீங்களோ, காஸ்பல் வாசிப்பீங்களோ, வாசிச்சு ஒரு பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ண சொல்லுங்க. டெய்லி பசங்களை ஆளாளுக்கு ஒரு அதிகாரத்தை ஒரு நாளைக்கு ஒருத்தரை வாசிக்க சொல்லுங்க, டெய்லி ஒருத்தரை ஜெபம் பண்ண சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இதனுடைய வேல்யூ உங்களுக்கு இப்போ ஆரம்பிக்கும் போது தெரியாது. உங்களை அறியாமலேயே உங்க குடும்பத்தில் ஒரு பாண்டிங் உருவாகும், ஒரு பாதுகாப்பு உருவாகும். உங்களை அறியாமலேயே கீழ்ப்படிதல், நீங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ எல்லாமே உங்க குடும்பத்தில் நடக்கும். அல்லேலூயா.